சிவனின் சதுரம் பகுதி 1 தெற்கிந்தியாவின் பழமையான கோவில்களில் ஒன்றான கடம்பேஸ்வரர் கோவில் காலத்தால் மறைந்த ஒரு இரகசியத்தை தனக்குள் ஒளித்திருந்தது. அந்த கோவிலின் மகுடக் கோபுரத்தின் உச்சியில் யாரும் நெருங்க முடியாத ஒரு சிறு சதுரம் இருந்தது. அது வெறும் ஒரு கற்கள் வைத்த இடமா? இல்லை, அதற்குள் ஏதோ மர்மமா? செழின் சதுரத்தின் மர்மம் வழக்கமாக பக்தர்கள் கோவிலுக்கு வரும்போது சிவனின் மூலவரத்தை வணங்குவார்கள். ஆனால் கோவில் பின்புறம் ஒரு மூடப்பட்ட அறையும் அதன் மயான அமைதியும் எவருக்கும் புரியாதது. அந்த அறையின் நுழைவு கதவு எப்போதும் பூட்டியே இருந்தது. ஆனால் ஒரு நாள் வேதா என்ற இளைஞன் அந்த கோவிலுக்கு வந்தான். அவனுக்கு மர்மங்களுக்கான காதல் அதிகம். அவன் சிறு வயதிலிருந்து பழமையான கோவில்கள், புராணங்கள், மறைந்த உண்மைகளும் என்பவையை குறித்த ஆர்வம் கொண்டவனாக வளர்ந்தான். வேதா கோவிலை சுற்றி பார்த்தபோது அவன் பார்வை அந்த சதுர வடிவக்கல் அமைப்பின் மீது சென்றது. அந்த இடத்தில் கால் வைத்தவுடன் அவன் திடீரென்று ஒரு பெரிய காற்றழுத்தம் உணர்ந்தான். அவன் நிலை தடுமாறி விழ ஆல்மோஸ்ட் போனான். கோவில் முழுவதும் அதிர்ந்தது. அதற்குள் கோவில் அர்ச்சகர் வயதான பெரியசாமி தீக்ஷிதர் அவனை அடித்துக் கொண்டு வந்து கோவிலின் வாசலுக்கு அழைத்துச் சென்றார். இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, இது சிவனின் சதுரம் என்று அவர் கடுமையாக கூறினார். வேதா அதிர்ச்சி அடைந்தான். சிவனின் சதுரமா? அது என்ன? பெரியசாமி தீக்ஷிதர் ஆழ்ந்த உச்சி யோசனையில் இறங்கினார். அதை தெரிந்து கொள்வது உனக்கு பெரிய ஆபத்து. ஆனால் வேதா உறுதியாக இருந்தான். அவன் அந்த சதுரத்தின் மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சதுரத்தின் ரகசியம் என்ன? அது சிவனுடன் என்ன தொடர்பு? அது திறக்கப்பட்டால் என்ன நடக்கும்? பகுதி 2 தொடரும். இதை இன்னும் பரபரப்பாக த்ரில்லராக தொடரலாமா?